குருவே சரணம் குருவே போற்றி கந்த குருவே சரணம். சேவல்குடி வேலவன் துணை. நடிகர் விஜய் ஐயா ஜாதகம். இந்த ஜாதகத்தில் யோகா அமைப்பு என்ன? லக்கணத்தில் செவ்வாய் சந்திரன். லக்கணத்தில் லக்கணாதிபதி ஆட்சியாக இருந்தால் கூட செவ்வாய் இருக்கார். இந்த செவ்வாய் நீச்சமாகிறார். அப்ப நீச்ச பங்க ராஜயோகம்னு அர்த்தம். ராகு நின்ற வீட்டதிபதி லக்கணத்தில் நீச்ச பங்க ராஜயோகம். ராகு லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்கிற அந்த கலைத்துறை செவ்வாய் லக்கணத்தை தேடி வருது. அது ஏன் கலைத்துறையிலையும் ஆரம்பத்துல ஒரு தோல்வி, அப்புறம் மீண்டும் மிகப்பெரிய இமாலய வெற்றி. அடுத்து 10ஆம் அதிபதியாகவும் வேலை செய்யறார். 10னா பதவிக்கு உண்டான கிரகம் செவ்வாய் 4ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்க்கறது. ஜாதகருக்கு பதவியை நோக்கி போறார். ஜாதகருக்கு யாகாத நாம யோகத்துல பிறந்திருக்கார். சதயம் யோகி, பூரம் அவயோகியா இருக்கு. இப்போ பூரணாஸ்திரக்காரர் கூட பிரச்சனை வந்துட்டு இருக்கு. இது அரசியல் பதிவா நம்ம போடல, ஜோதிட பதிவா தான் போடுறோம். தைத்துளை கரணம் ஐயா. தைத்துளை கரணம்னா சுக்கரன் தான் இந்த கரணம் வர்றார். அப்ப சுக்கரனுக்கு உண்டான கரணம். சுக்கரன் லக்கணத்துக்கு 11 ஆட்சியா இருக்கார். லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி சாரா வாங்கி 11 இருக்கிறார். அந்த சுக்கர திசை வாழ்க்கையில் ஒரு நல்ல மிகப்பெரிய உச்சத்தை கொடுத்துது, கண்டிப்பா கொடுத்துது. அதே மாதிரி ராகு புத்தி. இப்ப நல்லா பாருங்க, ராகு 7ல இருக்கு, சுக்கரனுக்கு 7ல இருக்கு. பொதுவா லக்கணத்துக்கு 5ல இருக்குது, அது பிரச்சனையை தரல. லக்கணத்துக்கு 7ல இருக்கு சுக்கர திசை ராகு புத்தி. ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த ஜாதகத்துல ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இந்த ராகு புத்தி சென்டரா இருக்கு. மேல 4 கிரகம், கீழே 4 கிரகம். அப்போ மேல பாதி வரைக்கும் நன்மை செஞ்சுது, கீழே வரப்போ பிரச்சனையை தருது. சூரிய அந்தரத்துலதான் அவருக்கு இந்த தற்காலிக ஒரு பிரச்சனை உருவானது. இப்ப சூரிய புத்தி எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தந்திருக்குது அப்படின்னா, பொதுவாக சூரிய அந்தரம், சுக்கர திசை ராகு புத்தி சூரிய அந்தரம் கொடுத்துருக்கு. சுக்கர திசை லக்கணத்துக்கு 11 பாதகத்துல இருந்தால் இது மிகப்பெரிய வெற்றி கொடுத்துச்சு. சுக்கர திசை ஆரம்பத்திலே பாதகம் வந்திருக்குன்னு தானே, ஏன் வரல? சுக்கர திசை பாதகாதிபதி அவர் பாதகத்தையே கொடுத்துருக்காருன்னா ஏன் கொடுக்கல அப்படின்னு யோசிக்கணும்ல. சுக்கரன் 4ஆம் வீட்டுக்கு அதிபதி, அப்ப 2 வீட்டு பலனையும் செய்யறார். அப்ப முதல்ல 4ஆம் இடம் சுகஸ்தானத்து அதிபதி பதவியை கொடுத்திருக்காரு. சுக்கரனே சினிமா துறைக்கு காரகன். அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலுமே அடுத்து பாதகாதிபதியா செயல்படுறாரு. பாதகாதிபதியா செயல்பட்டு ஒரு பிரச்சனையை தந்துட்டு தான் இருக்கிறார். இந்த ராகு புத்தி, இந்த சூரிய அந்தரத்துல ஏன் இந்த பிரச்சனை நடந்தது அப்படின்னா, இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தையும் குரு பாக்குறாரு, 2ஆம் அதிபதியும் 2ஆம் அதிபதி 12 இருக்கிற அங்கேயும் குரு பாக்குறாரு. இப்ப குரு பார்வையில் இருக்கிறப்ப இந்த திசாபுத்தி வேலை செய்யக்கூடாது தானே, நன்மை தானே செய்யணும், ஏன் செய்யல அப்படின்னா, இந்த ஜாதகத்துல குரு பார்வை இடும் இடங்கள் லக்கணத்துக்கு 8ல இருக்கு. குருவே லக்கணத்துக்கு 8ல தான் இருக்காரு. அப்போ பொதுவா ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ இயங்குறப்ப அதன் திரிகோணங்கள் இயங்குன்னு ஒரு ஜோதிட விதி இருக்கு. இங்க சனி திசை, அதாவது சூரிய அந்தரத்தில் நடக்குது. அந்த சூரியன் கூட புதன் சனி மாந்தி குருவும் கனெக்டிவிட்டி ஆகுது. குரு லக்கணத்திற்கு 6ஆம் அதிபதி. அப்போ ஒரு வழக்கு வந்து சேருதுன்னு ஜோதிட ஆய்வு. நன்றி நண்பர்களே, இந்த பதிவு ஜோதிடத்திற்காக மட்டுமே. மீண்டும் அடுத்து ஏதாவது ஒரு நல்ல நம்ம போட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஜோதிடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த பதிவு முழுக்க முழுக்க போட்டது அரசியலுக்காக மட்டும் அல்ல, ஜோதிடத்துக்காக மட்டுமே போடப்பட்ட பதிவு. போட்ட விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னா ஏதாவது ஒரு நல்ல விஷயம் தகவல் கொடுங்க. தகவல் கொடுங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்கன்னு சொல்றோம். நல்ல யோக ஜாதகமா அப்படின்னு கேட்டிருக்கோம். 2ஆம் இடத்தையே 2ஆம் அதிபதி குரு பாக்குறாரு. குரு கோடின்னு இருக்கான், கோடீஸ்வரி யோகத்தை தானே கொடுத்துருக்கு இவருக்கு.